நான் வச்சுருக்கேன். நான் தங்கலில் தன்னுடைய பொண்ணுங்க 2 பேரையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார் பாருங்க அமீர் கான். அந்த மாதிரி தான் தள்ளி விடுறது தான் நம்ம வேலை. நீ நீந்தி மேலே வா அப்படின்னு. அப்போ தான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும். நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னாக்க சாப்பிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கேயே இருப்பான். என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது. சார் உங்களோட தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான், அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான், 2வது ஷெடியூலில் இருப்பான், 3வது ஷெடியூலில் இருக்க மாட்டான். சார் திட்டுறாரு சார்னு ஓடி போயிடுவான். சார் அப்புறம் எங்கேயாவது பார்ப்போம், எங்கேயாவது பார்க்கும்போது எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார்மா. யாரு கூடடாமே? ஒரு புது டைரக்டர் சார். நீயே முழு படம் முடிக்கலை, இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான். அப்போ நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்றே ஒன்று சொல்வேன், என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போ, தப்பு கிடையாது. என்னை எதிர்த்துட்டு கூட போ, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா, சார் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. நீ இங்கேருந்து போய் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம். டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம், டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி.